ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அதுபோல் இவங்களும் தாங்கள் செய்கிறது என்னன்னே தெரியாமல் நம்மளுக்கு செஞ்சுட்டாங்கிற மாதிரி அவர் எனக்கு கொடுக்குறாரு மன்னிப்பு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய தான் நினச்சிங்க, ஆனால் ஆண்டவர் வெகு ஜனங்களை உயிரோட காக்கவும் அவர்களை நான் ஜீவரட்சணை செய்வதற்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காரு, ஜீவனை கொடுத்தாரு. அதான் உயிரோட வச்சுருக்காரு. அதனால் அவங்களை என்னவுமே என்ன செய்ய மாட்டேன். அவர் இறந்த பிறகும் பயந்து போய் சொல்கிறாங்க, அப்பா இருக்கும்போது எங்களை அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கலாம். இல்லை, இவர் நான் ஒன்றுமே அவங்கள செய்ய மாட்டேன், ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அவ்வளோ செய்கிறேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இந்த யோசேப்புக்குள்ள இருந்ததுனால தான் நேரடியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு தெரியுமா உங்களுக்கு, இந்த சேஷ்ட புத்திர பாகம் வந்து முதல்வருக்கு தான் உண்டு, முதல்ல உள்ளவனுக்கு. இந்த லேவிக்கு கோத்திரம் கிடையாதுனால இந்த இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவர் 2 பிள்ளைகளுக்கும் குடும்பம் உண்டு. நீங்கள் இந்த குடும்ப கோத்திர பிதாக்களை வாசித்து பாருங்கள். எப்ராஹிம் மனாசே தான் இவருடைய பிள்ளைங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன கிடைச்சிருக்கு, 2 கோத்திரம். ஏன்னா யோசேப்புக்கு ஒரு கோத்திரம் தான், அவருடைய பிள்ளைகள் 2 பேருக்கும்